ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து என் பையன் அப்படின்னு விஜய் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ரோஹிணி பற்றி நெக்ஸ்ட்னு எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சு போகுது. அப்போ மனோஜ் சொன்ன அந்த வார்த்தைனால வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக சான்சஸ் இருக்குது. முத்துவோட கார் கீ வந்து எடுத்து கொடுத்ததே வந்து ரோஹிணி தான் அப்படின்னு வந்து சந்தேகப்படுறாங்க. அப்போ விஜயா சொன்ன வார்த்தையை கேட்டு முத்து வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். என்னதான் நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். முத்துவோட கார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிரேக் இஷ்யூ இருந்தனால அவரோட பிரேக் ஆயில் வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த உண்மையை வந்து இப்போ வெளியே சொல்ல வேண்டாம்னு அருண் தான் வந்து மிரட்டியிருக்காரு. இதனால முத்துவோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு அருண் வந்து இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு கான்ஸ்டபிள் சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் வந்து அருணை கூப்பிட்டு திட்டி 1 வீக் வந்து சஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதோட முத்துவோட கார்ல நீ வேணும்னே வந்து மோதலங்கிறது ஒரே ரீசனுக்காக வேண்டிதான் இப்போ உன்னோட காரை வந்து தரேன் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். ஆனால் உன் மேலேயே வந்து தப்பு இருக்கு, நீ அருண் வீட்டுக்கு போய் மிரட்டி இருக்க கூடாது அப்படின்னு திட்டிட்டு காரை வந்து எடுத்துட்டு போக சொல்லிடுறாரு முத்துட்ட. அப்போ கான்ஸ்டபிள் வந்து மீனாட் வந்து உனக்கே வந்து 1000 ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனால் அந்த ப்ராப்ளம்லேயே நீ கன்சீவாக இருக்கிற ஒரு பொண்ணுக்காக நீ ஹெல்ப் பண்ணன, அதை பார்த்து எனக்கே வந்து மனசு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. என் பொண்ணு இப்போ வந்து கன்சீவாக இருக்கிறா, இந்த டைமில் நீ செஞ்சது வந்து எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து எல்லா உண்மையும் இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் காரை வாங்கிட்டு வரும்போது கான்ஸ்டபிள் சொன்ன விஷயத்தை எல்லாமே வந்து மீனா வந்து முத்துட சொல்கிறாங்க. அப்போ முத்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மீனா வந்து அப்ரிஷியேட் பண்ணுறான். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறனால தான் நமக்கு இன்னைக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என் கார் வயரை வந்து யார் கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் முத்து. ஸோ நம்ம வீட்டில் இருந்து யாரோ ஒருத்தங்க தான் வந்து கீயை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். அப்போ மீனா வந்து ஷாக் ஆகிறாங்க இதை கேட்ட உடனே. முத்து வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை விஜயா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து கூப்பிட்றான். எல்லார்ட்டையுமே என்னோட கார் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என் கார் வயர் வந்து கட் பண்ணுறதா அப்படின்னா கார் கீ இல்லாமல் வந்து பண்ண முடியாது, அப்போ கார் கீ வந்து யாரோ எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே விஜயா வந்து பார்க்குறான். இந்த மாதிரி முத்து பார்த்த உடனே விஜயா வந்து பதறி போய், அப்போ என் மேலே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எந்த ஊர்லேயாவது அம்மாவே வந்து தம் பிள்ளையோட உயிருக்கு வந்து கேடு நினைப்பாங்களா அப்படின்னு சொன்ன உடனே முத்து வந்து எமோஷனல் ஆயிடுறான். அதுக்கப்புறம் முத்து என்ன சொல்கிறான்னா, நான் யார் சொன்னாலுமே உங்கள் மேலே வந்து சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒவ்வொருத்தரையா இவங்க வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே வர்றான். லாஸ்ட்டில் வந்து ரோஹிணியை வந்து பார்க்குறான். அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உங்கள் மேலே டவுட் இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் பார்க்குறத பார்த்தா நான் தான் ஆணியில் மாட்டியிருந்த சாவியை எடுத்து இன்னொருத்தட்ட கொடுத்த மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் ஆணியில் தான் சாவியை மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு முத்து சொன்ன உடனே ரோஹிணி வந்து ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறாங்க. நீங்கள் யூஸ்வலாக கார் கீவே ஆணியில் தானே மாட்டி வைப்பீங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவாங்க. அதுக்கு முத்து மனோஜ்கிட்ட என்ன சொல்கிறான்னா, யார் மனசில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாதுடா மனோஜ், நீ பார்த்து நடந்துக்கோ, எனக்கு இவங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது, ஆல்ரெடி இவங்களை பற்றி வீட்டில் வந்து போட்டு கொடுத்தது நான் தான், அதனால் எனக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது அப்படின்னு முத்து சொன்ன உடனே ஸ்ருதி, ஆமாம் நீங்கள் தான் அவங்க மாமா விஷயத்தை வந்து சொன்னீங்க, அதனால் உங்கள் மேலே கோவம் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. முத்து சந்தேகப்படுற மாதிரி ரோஹிணி தான் வந்து இருப்பாங்களா இல்லை வேற யாராவது இருப்பாங்களோ, ஸ்டோரி மூவ் பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு இன்னமும் அண்ணாமலையாக தான் ரியல் வில்லனாக இருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் யார் ரியல் வில்லன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.